நான் உங்க நாகராஜ். 2வது அத்தியாயம் மாதிரி போகர் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சிக்கு சில கட்டளைகளை கொடுத்திருக்காரு. மிகப்பெரிய சூட்சும ரகசியம் நம்மோட டிராவல்ல வெளிப்பட போகுது. அதை நோக்கிய பயணம் தான் இந்த எபிசோட்ஸ். எக்ஸ்க்ளூசிவான இந்த எபிசோட்ஸ்ல யாருமே எதிர்பார்க்காத போகர் பத்தின சித்த ரகசியம் வெளிப்பட இருக்கு. முருகர் வழிபாடு உலகம் முழுக்க பெருக போகுது. சனாதன தர்மத்தோட வேர்களை உலகம் முழுக்க பதிப்பதற்காக போகர் இட்ட கட்டளையா தான் இந்த அசைன்மெண்ட்டை நம்மால உணர முடியுது. அதற்கான ஆரம்ப புள்ளி இதோ ஆரம்பமாயிருச்சு. எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்க இருக்கீங்க. பூட்டிய கருவறையை கனவில் காட்டிய முருகர், போகர் செய்த இன்னொரு நவபாஷான சிலை ரகசியம், குகைக்கு வர வைத்த அசரீரி குரல், 3வது கண் எக்ஸ்க்ளூசிவ். நான் இன்னைக்கு பழனிக்கு வந்திருக்கேன். பழனி மலையும் அதை சுத்தி இருக்கிற மலைகளும் தான் நம்மோட இந்த டிராவல்ல பயணிக்க போற இடங்கள். நம்மோட டீம் இன்னைக்கு பழனிக்கு வந்திருப்பதற்கான காரணம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. போகர் இன்னொரு நவபாஷான சிலையை உருவாக்கி இருக்காருங்கிறதுக்கான ஆதாரம் வெளிப்பட தொடங்கி இருக்கு. அந்த சிலையை தேடும் முயற்சியில பழனி தேவஸ்தானமே ஈடுபட்டிருக்கு. அந்த சிலை இருப்பது இங்க நடக்கிற நிகழ்வுகள் மூலமா ஊர்ஜிதமாயிருக்கு. போகர் செய்த இன்னொரு சிலை தேடல்ல இருப்பவங்க தான் நம்ம டீமை இங்க வர வச்சிருக்காங்க. இது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல. இவரு ரஜித் குமார், கேரளா திருச்சூரை சேர்ந்தவர். இவருக்கு 42 வயசாகுது. கேரளா மின்வாரியத்துல வேலை பார்க்கிற பட்டதாரி. மனைவி மற்றும் இவருடைய 2 குழந்தைகளோட இவர் கேரளா திருச்சூர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. போகர் வெளிப்படுத்த போற சூட்சுமத்துக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ரிஜித் அவர்களுக்கு கனவுலையும் நேர்லையும் முருகப்பெருமானோட அருள் கிடைச்சிருக்கு. அந்த அருளால் அவருக்கு மிகப்பெரிய ரகசியங்கள் எல்லாமே முருகப்பெருமான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அதிலிருந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்ல போறாரு. சில வருஷங்களா பழனி முருகர் இவரோட கனவுல வராரு. அமானுஷ்யமா சில மலைகளையும் சில இடங்களையும் உணர்த்துறாரு. கனவுல உணர்த்தப்படுற அந்த மலைகளுக்கும் போகருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ரஜித் குமார் அந்த மலைகளுக்கெல்லாம் பயணிக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமான அனுபவங்கள் சூட்சமமா அவருக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு நவபாஷான சிலை இருக்கிறதுக்கான சூட்சம அடையாளங்கள் இவருக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல தாய்லாந்துல இவருக்கு ஒரு முருகர் படம் அமானுஷ்யமான முறையில கிடைச்சிருக்கு. முருகரோட அடுத்த அவதாரத்தோட வடிவமா அந்த படத்தை கருதுறாங்க. தாய்லாந்துல இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த புகைப்படத்தை வீட்டில் வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு அந்த புகைப்படத்தை கொடுக்குறாரு. அதுவும் முருகப்பெருமானோட உத்தரவு கேட்டுட்டு தான் கொடுக்குறாரு. அவர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு சில மந்திரங்களும் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அந்த புகைப்படத்தை அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும்னு சொல்றாரு. பழனி முருகருக்கு இணையான சக்தி அந்த படத்தை வழிபட்டா கிடைக்கும். அந்த முருகர் படத்தை வழிபடுவதிலையும் சில சூட்சமங்கள் இருக்கு. அரசியல்வாதிகள், விஐபிக்கள், இப்படி நிறைய பேரு அந்த முருகர் படத்தை வழிபடுறதுக்காக இவர்கிட்ட ரகசியமா அப்ரோச் பண்றாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இவர் தரதில்ல. அந்த முருகர் படத்தை வழிபடுறதுல சில நடைமுறைகள் இருக்கு. அதையெல்லாம் இந்த அசைன்மெண்ட்ல பார்த்து மிரள போறீங்க. ரஜித் குமாருக்கு சில வருஷங்களா முருகர் கனவுல வந்து சில சூட்சமத்தை உணர்த்திக்கிட்டு இருக்காரு. போகரும் கனவுல வந்து சில அமானுஷத்தை உணர்த்துறாரு. அந்த கனவுகளோட பின்னணி எல்லாம் நடக்க இருக்கிற மாற்றங்களோட ஆதார செயல் வடிவங்களா இருக்கு. இவரோட பயணிச்ச ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தடுத்து வந்த தகவல்கள் நம்மளை பிரமிக்க வச்சுது. அப்பதான் இது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை நோக்கிய பயணம்னு உணர முடிஞ்சுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தி சொன்னாரு ரஜித் குமார். என்னோட ஸ்பிரிச்சுவல் പാത്തെന്ന് சொல்லி കഴിഞ്ഞാൽ 14 വർഷത്തിന് മുമ്പ് അതുதான் என்னோட ലൈഫിൽ ഒരു ചേഞ്ച് വന്നത്. അതുവരെ ഞാൻ അവളോ കോവിലൊന്നും പോണ ആളല്ല, സാധാരണ മനുഷ്യനാണ് നടന്നാച്ച്. ഒരു ദിവസം എനിക്കൊരു കനവ് വന്നാച്ച് 28ാമത്തെ വയസ്സിൽ 14 വർഷത്തിന് മുമ്പ് ഒരു വെളിച്ചം കനൽ വന്നെന്നോട് ചൊല്ലണു, ഞാൻ മുരുകനാണ്, നീ 30 വർഷத்துக்கு அப்புறம் നീ എന്നോട്
സംരക്ഷണയിലായിരിക്കും എന്ന് சொல்லணும். சம்ரசியம் പ്രൊട്ടക്ഷനിലായിരിക്കും എന്ന് சொல்லணும். അപ്പോൾ പിന്നെ കാലയിൽ ഞാൻ എന്തൊക്കെ കനവ് വന്നപ്പോൾ ഒരു 30 വയസ്സ് എന്നൊരു കണക്ക് ചൊല്ലിയിരിക്കാതെ എതുക്ക് 30 വയസ്സ്, എനിക്ക് 28 വയസ്സാണ്. എന്നാ നടക്കും 30 വയസ്സിൽ ഒരു ആങ്സൈറ്റി വന്നാச்சு. അപ്പം முதல் தடவை பழனியில் வந்து தொழுது 17 தொழுது. ஏற்கனவே நாம பயணிச்சுக்கிட்டு இருந்த பயணத்துக்கு இப்போ ஆதாரபூர்வமா ஒரு போட் கிடைச்ச மாதிரி நம்பிக்கை கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மோட டீம் போகர் செய்த இன்னொரு நவபாஷான சிலையை தேடி பயணிச்சோம். போகரும் அவர் சிஷ்யர்களும் பயணிச்ச இடங்களுக்கு நம்மோட டீமும் ஆதாரங்களை தேடி பயணிச்சோம். அந்த டிராவல்ல பிரமிப்பான பல விஷயங்கள் நமக்கு கிடைச்சது. இந்த டிராவல்ல நிறைய அதிசய தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது எல்லாமே உங்களை பிரமிக்க வைக்கும். ஆரம்ப அச்சாரமா முருகர் வந்து கனவுல உணர்த்திட்டு போன பின்னாடி இவருக்குள்ள எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. அந்தந்த வயசுல ஒரு மனிதருக்கு நடக்க வேண்டிய கல்யாண நிகழ்வும் இவருக்கு நடந்திருக்கு. அப்பதான் முருகரோட அடுத்த அமானுஷ்ய வெளிப்பாடு நடந்திருக்கு. முருகர் குழந்தை வடிவத்துல வந்து கனவுல சில மந்திரங்களை சொல்லியிருக்காரு. அந்த கனவை பத்தி சொன்னாரு ரஜித் குமார். 30 വയസ്സിൽ ഞാൻ നല്ല വാച്ച് പണിയാச்சு. അതാ നടക്കുന്നത്, ഒന്നുമേ നടക്കില്ല. 30ാമത്തെ വയസ്സിൽ എന്നോട് മാരേജ് കഴിഞ്ഞിട്ടില്ല, എൻഗേജ്മെന്റ് കഴിഞ്ഞാச்சு. അന്ന ടൈമിൽ ഒരു ദിവസം നൈറ്റ് ഒരു 9:30 ആയിക്കാണ്. നമ്മുടെ വീട്ടിൽ ഞാൻ പടുക്കാൻ കട്ടിൽ പടുക്കും. அந்த ടൈമിൽ പെട്ടെന്ന് ബോഡിയൊക്കെ ரொம்ப ടയർഡായാச்சு. കൈയും കാലും അനക്ക മുടിയില്ല, കണ്ണ് തുറക്കാൻ മുടിയില്ല. എന്നാൽ സൗണ്ട് നല്ല തരും, ഫാൻ കറങ്ങണ സൗണ്ടൊക്കെ നല്ല തരും. കുഴന്ത നമ്മ പക്കത്തിൽ നിന്നിട്ട് എന്നോട് പേര് കൂപ്പിട്ട് ഞാൻ ഒരു മന്ത്രം ചൊല്ലാം, 3 തടവ് നിങ്ങൾ അത് ഏറ്റു ചൊല്ലണമെന്ന് ചൊല്ലും. അവരേതോ ഒരു മന്ത്രം എന്നോട് ചെവിട്ടിൽ ചൊല്ലുണ്ട്. എന്നോട് നാവ് എന്താ അതിനനുസരിച്ച് ചൊല്ലണത് എനിക്ക് തരും. പക്ഷെ ബ്രെയിനിൽ அந்த மந்திரம் இல்லை, இப்போவும் இல்லையா அந்த பிரெயினில் அந்த மந்திரம். 3 தடவை சொல்லி அந்த குழந்தை நடந்து போயிட போல எனக்கு ஃபீல் பண்ணியாச்சு. கொஞ்சம் കഴിഞ്ഞപ്പോൾ എൻ്റെ ബോഡി റിലാക്സ് ആയാச்சு. அது ரொம்ப அதிசயமாச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் 17 பேருடையும் போகர் சித்தருடையும் மெசேஜ் வந்து தொடங்கியாச்சு. தன்னோட அமானுஷ அனுபவங்களுக்கு விடை தேடுற முயற்சியில ரஜித் ஈடுபட்டிருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு திருப்பு முனையான சம்பவம் இவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அதுதான் சித்த ரகசியத்தோட முதல் வெளிப்பாடு. பழனி தேவஸ்தானமே அந்த ரகசியத்தை உணர்ந்து இவருக்கான சிறப்பு வழிபாடுகளை அனுமதிச்சிருக்கு. அதையெல்லாம் அடுத்து வர நிகழ்வுகள்ல உணர போறீங்க. இவரு செந்தில்குமார் பழனியில இருக்காரு. சித்தர் வழிபாட்டுல இருக்கிற இவரு போகரை தன்னோட மானசீக குருவா நினைச்சு வழிபாடு பண்றாரு. செந்தில்குமார் நம்மோட 3வது கண் டீமுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் தான். போகர் செய்த இன்னொரு சிலைய பத்தின நம்மோட தேடல்கள்ல பழனி பத்தின பல செய்திகளை இவரும் நம்மோட ஷேர் பண்ணியிருக்காரு. பழனியை சேர்ந்த செந்தில்குமார் தீவிர முருக பக்தர். அது மட்டும் இல்லாமல் அவர் போகரோட ரிசர்ச்சில் இருக்கார். அவருக்கு கேரளாவை சேர்ந்த ரிஜித்தோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. ரிஜித்துக்கு முருகப்பெருமானே கனவுல வந்து நவபாசான சிலை பற்றியும் பல மலைகளை பற்றின தகவல்களை சொல்லியிருக்காரு. அந்த தகவல்களை செந்தில்குமார்கிட்ட ரிஜித் பரிமாறியிருக்காரு. அந்த மலைகள் தமிழ்நாடை சுற்றி எங்கே இருக்குன்னு சொல்லி செந்தில்குமார் தேட ஆரம்பிச்சிருக்காரு. செந்திலும் ரஜித்தும் நண்பர்கள். பழனி முருகர் ரஜித்துக்கு உணர்த்திய கனவுல வந்த தகவல்கள் மிகப்பெரிய ஆர்வத்தை உருவாக்கியிருக்கு. ரஜித் கனவுல உணர்த்தப்படுற மலைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த இடங்களுக்கு 2 பேரும் டிராவல் பண்ணியிருக்காங்க. இப்படித்தான் பழனியை சுத்தி இருக்கிற 8 மலைகளுக்கும் பயணிச்சிருக்காங்க. அந்த மலைகள் எல்லாமே போகர் நவபாஷான சிலை செய்வதற்காக பயணிச்ச இடங்கள். உலக நாடு முழுக்க இந்த தகவலை கொண்டு செல்வதற்கு தன்னை போகர் தேர்ந்தெடுத்திருப்பதா செந்தில் சொல்றாரு. பழனி ஆண்டவர் போகரை பற்றி கேரளா மாநிலம் திருச்சூர் பக்கத்துல திருவூர் கிராமம், அந்த கிராமத்தில் ரஜித் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பருடைய தொடர்பு எனக்கு கிடைச்சு. அந்த நபருக்கு பழனி ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு சித்த ரகசியத்தை கொடுத்துருக்கார். போகர் பழனி மலையில் போகர் அவங்க செஞ்ச மற்றொரு சிலை, நவபாசானத்தினுடைய மற்றொரு சிலை இருக்கிற இடமும் அந்த மற்றொரு சிலையினுடைய சாராம்சத்தை பற்றியும் சக்தியும் அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பையன் வந்து அந்த விஷயத்தை வெளியுலகுக்கு சொல்றதுக்குண்டான முயற்சி நடந்துட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்து வருஷ கணக்கா இந்த பழனி மலையில முருகரையும் போகரையும் வழிபட்டு வரும் செந்தில் முருகர் உணர்த்தும் கனவுகளால உந்தப்பட்டு போகர் செய்த இன்னொரு சிலை தேடலில் ஈடுபட்டு இருக்கும் ரஜித், இவர்களோடு கைகோர்த்து இருக்கும் நம்ம டீம். இப்படி ஒருங்கிணைந்த ஒரு பயணமா இந்த அசைன்மெண்ட்
பயணிக்க ஆரம்பிச்சது. பழனி தமிழ் சமுதாயம் சார்ந்த இடம் மட்டுமல்ல, உலகத்தோட பல பகுதிகளுக்கும் இந்த பழனிக்கும் சூட்சமமான தொடர்பு இருக்கு. அதுக்கான நேரடியான ஆதாரங்கள் எல்லாமே நம்மோட இந்த டிராவல்ல வெளிப்பட்டிருக்கு. உலகமெல்லாம் முருகராட்சி வரப்போகுது. அதற்கான மையமா பழனி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை வெளிப்படுத்தத்தான் நம்மோட இந்த அசைன்மெண்ட். இந்த தேடல்ல வெளிப்பட போகும் சித்த ரகசியத்தை பார்த்து பிரமிக்க போறீங்க. ரஜித்தோட வாழ்க்கையில முருகர் உணர்த்தும் கனவு அவ்வப்போது வந்த வண்ணமாய் இருந்திருக்கு. அதோட திருப்பு முனையா பூட்டிய கருவறை காட்சி கனவுல வந்திருக்கு. பழனி கோயில் கருவறை பூட்டப்பட்ட கனவு காட்சி இவருக்குள்ள ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பழனி கருவறைக்கு வந்து வழிபாடு பண்றாங்க. அப்படிப்பட்ட கருவறை பூட்டப்பட்டதாக கனவுல வரும் காட்சி நடைமுறையில சாத்தியமே இல்லாத விஷயம். இப்படி ஒரு காட்சி தனக்கு ஏன் வந்தது அப்படிங்கிற குழப்பம் ரஜித்துக்கு அதிகமாயிருக்கு. உடனே அவர் பழனிக்கு வந்திருக்காரு. கனவுல வந்த காட்சி நிஜமாயிருக்கு. பழனி முருகர் கருவறை பூட்டப்பட்டிருக்கு. இந்த பழனி மலையில ஒரு சித்த ரகசியமான ஒரு நிகழ்வு நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த நிர்வாக அதிகாரி அவரை நைட் இங்க தங்க வச்சிடறாங்க. மறுநாள் காலையில மீண்டும் மலைக்க போறாரு. அதிகாரிகளை சந்திக்கிறாரு. அவர் சொன்ன சில சூட்சமமான விஷயங்களை எல்லாத்தையும் மேற்கோள் காட்டாரு. அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் அந்த மலையில நடந்துச்சு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு பழனி மலைக்கு வந்திருக்கேன். ரஜித் அப்படிங்கிறவருக்கு முருகர் கனவுல வந்து பூட்டி இருக்கும் கருவறைய உணர்த்தி இருக்காரு. மந்திரங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. போகர் செய்த இன்னொரு நவபாஷான சிலையை தேடுவதற்கான முயற்சியில பழனி தேவஸ்தானமே ஈடுபட்டிருக்கு. போகர் செய்த இன்னொரு நவபாஷான சிலையை தேடுற பயணம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. அந்த எக்ஸ்க்ளூசிவான பதிவுகளை தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வருடத்துல ஒரு முறை முருகரை கருவறையை விட்டு வெளியே எடுத்துட்டு வந்து ஊர்வலமா கொண்டு செல்வாங்களாம். அந்த நேரத்துல கருவறை பூட்டப்பட்டிருக்கும். இப்படி ஒரு சூழல்ல ரஜித் பழனிக்கு வந்திருக்காரு. அவருக்கு வந்த கனவு உண்மையான ஒரு சூழலுக்கான உணர்த்துதல் அப்படிங்கிற முடிவுக்கு ரஜித் வந்திருக்காரு. அதே நாள்ல ஒரு குறிப்பிட்ட குகையில இருந்து போகர் செஞ்ச இன்னொரு சிலை பத்தின தகவல் அசரீரியா இவருக்குள்ள வந்திருக்கு. போகர் செய்த இன்னொரு சிலை இருப்பதற்கான முதல் அமானுஷ்ய உணர்த்துதல் அந்த அசரீரி குரல் தான். அந்த சூழல் பத்தி எனக்கு சொன்னாரு ரஜித். അതിലൊരു പെരിയ മെസ്സേജ് എന്നാ തിരി 2005 தான் அது நடந்தது. இந்த ഞാൻ പഴനിമലയിലേക്ക് വരിക. പഴനിമലയിലേക്ക് വരുമ്പോൾ ரொம்ப கூட்டம், நிறைய கூட்டம் இருக்கு. நிறைய கூட்டம் வந்து ഞാൻ അങ്ങ് മുകളിൽ കയറിയപ്പോൾ அந்த വാതിൽ ഡോറോ ക്ലോസ് பண்ணிடும். അപ്പോൾ എനിക്ക് വഴി தெரியல. ரொம்ப கஷ்டமாயாச்சு. ഞാൻ വഴി തേടി ലേഡീസ് ബാത്റൂമിന്റെ സൈഡിൽ കൂടെ ഒരു വഴി ഉള്ളത്. அங்கே ஒரு குஹா பக்கத்தியாச்சு. അപ്പോൾ ഒരു അശരീരി എന്നോട് சொல்லணும், இந்த குகையில் தான் போகர் வச்ச வேறொரு சில இருக்கணும், நவபாஷான சிலை இருக்கணும். அப்படிதான் அந்த கனவு வந்தாச்சு. அது எனக்கு ரொம்ப அதிசயாச்சு. ഞാൻ പഴനിമലയിലേക്ക് വന്നു. പഴനിയാണ്ട് ഒരു പ്രാർത്ഥന பண்ணാൻ ചെല്ലുമ്പോൾ ഞാൻ കനവിൽ കണ്ട അതേമാതിരി ഡോറൊക്കെ ക്ലോസ് பண்ணி തുടങ്ങി. ரொம்ப அதிசயாச்சு. என்ன அது காரணம்னு கேட்டപ്പോൾ ഇന്ന് സൂര്യസംഹാരം 2:30-3 அந்த டைமில் க்ளோஸ் பண்ணும். அது சாமி கீழே இறங்கி கிரிவலம் சுற்றி நைட்டு வரும்போது ஓப்பன் ஆகும்னு சொல்லி உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் இன்னொரு சிலை இருப்பதற்கான ஆதாரமா அந்த அசரீரி குரல் அமைஞ்சிருக்கு. போகர் 18 சித்தர்களில் ரொம்பவே முக்கியமானவர். போகர் ரிசர்ச் பண்ணாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். அவர் வடிச்ச பழனி நவபாஷான முருகர் சிலை தான் வியப்போட உச்சம். இன்னைக்கும் அதிசயமா பார்க்கப்படும் அந்த சிலையை பத்தின சூட்சமங்களையும் ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக உலகளாவிய தேடல்களும் ஆராய்ச்சிகளும் நடந்த வண்ணமாய் இருக்கு. செவ்வாய் கிரகத்துடைய நேரடி பார்வை இங்க இருக்கு. இந்த இடத்துல இருந்து கலியுகத்துல மனிதன், ஜனனமான மனிதன் மரணம் அடையக்கூடாது. அப்படி மரணம் அடையாம இருக்கிறதுக்காக உலக தத்துவத்தின் அடிப்படையில், யோக தத்துவத்தின் அடிப்படையில் குரு தட்சிணாமூர்த்தியினுடைய ஆணைக்கிணங்க சித்த பெருமாக்கள் எல்லாமே போகரோட விஷயத்தை எதிர்க்கிறாங்க. வேண்டாம், உலகத்துக்கு சித்த ரகசியத்தை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல காலகட்டத்தில் போகரையா
நான் கலியுகத்தில் மனிதனை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி தான் 9 கிரகங்களுடைய சாராம்சத்திலிருந்து 9 வகையான மூலிகைகளை எடுத்து 9 பாசானங்களாக சொல்கிறாங்க. அதன் மூலியமாக தான் தண்டாயுதபாணி சுவாமி முகூர்த்தத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க. அவங்க ஒரு யோக தத்துவத்தின் பிரகாரம் அந்த மாதிரி ஆண் பெண் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அது வார்த்தைகளே இல்லை. அந்த ஐயா அவங்க தண்டாயுதபாணி சுவாமி சொல்றதுக்கு வார்த்தைகளே. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்மோட 3வது கண் டீம் போகர் செய்த இன்னொரு நவபாஷான சிலையை தேடுவதற்கான களத்துல இறங்கணும். போகரும் அவருடைய சிஷ்யர்களும் பயணித்த இடங்களுக்கு ஆதாரங்களை தேடி நாமும் பயணிச்சோம். அந்த தேடல்ல பல சூட்சமங்கள் வெளி உலகுக்கு தெரிய வந்தது. செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் பழனியில இருக்கிறதால தான் போகர் தன்னோட நவபாஷான முருகர் சிலைய பழனியில பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. முதுகுப்புறமாய் காட்சி கொடுக்கும் நவபாஷான சிலை, முத்து முத்தாய் வியர்க்கும் நவபாஷான சிலை. பழனி முருகர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. இப்படி பல சித்த ரகசியங்கள் நம்மோட தேடல்ல வெளிப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம போகர் சூட்சமமா அனுமதித்தால் மட்டுமே மனிதர்கள் போய் வர முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்மோட டீம் போய் வந்தது. போகர் நம்மோட டீமுக்கு சூட்சமமா ஆசீர்வாதம் செய்திருக்காரு அப்படிங்கறத நம்மால உணர முடிஞ்சது. இந்த 6ஆம் வாரம் அடங்குவதற்குள்ள அடுத்ததா போகர் பத்தின இந்த அசைன்மெண்ட்டும் நமக்கு வந்திருக்கு. இது எல்லாமே சித்தரோட சூட்சம ஆசீர்வாதம் தான். போகர் பத்தியும் அவர் செய்த சிலைகளை பத்தியும் ரெஜித் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் இந்த கனவுகளோட விஸ்வரூபம் ரெஜித்துக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. திரும்பவும் பிரார்த்தனையில இருக்கும்போது கோயில் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள சொல்லி உத்தரவு வந்திருக்கு. கனவுகளும் அசரீரி குரலுமா போய்கிட்டு இருந்த ரெஜித்தோட அமானுஷ பயணத்துல ரெஜித்துக்கு பழனி தேவஸ்தானம் முதலா அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ரெஜித்துக்கு நடந்த அந்த நிகழ்வை பத்தி செந்தில் சொன்னாரு. நமக்கு கிடைச்ச இந்த ரகசியத்தை நம்ம இங்கே யார்கிட்டயாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்க பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அந்த அதிகாரிகிட்ட சொல்லு அப்படின்னு அவருக்கு ஒரு அசரிவாக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அவர் அங்கே இரவு வெயிட் பண்ணி சக்திவேல் இரவு சூர சமகாரம்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு மேலே போகும். அப்போ இந்த தேவஸ்தானத்தினுடைய நிர்வாக அதிகாரியா சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய துணையா உதவியாளரை காளியப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க 2 பேர்கிட்ட அவர் போய் இதை சொல்றார். இப்படி நான் ஒரு விஷயத்த சொல்லணும். அந்த காளியப்பன்கிறவர் சுந்தரன்கிறவர்கிட்ட இவரை கொண்டு போய் விடுறார். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த பூமியில் இருக்கு, அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பரிமாறிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த பழனி மலையில ஒரு சித்த ரகசியமான ஒரு நிகழ்வு நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த நிர்வாக அதிகாரி, நீங்க இங்க இருங்க, காலையில உங்க சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு இதை பத்தி பேசிக்குவோம்னு சொல்லிட்டு அவரை நைட் இங்க தங்க வச்சிடறாங்க. மறுநாள் காலையில மீண்டும் மலைக்க போறாரு, அதிகாரிகளை சந்திக்கிறாரு. அவர் சொன்ன சில சூட்சமமான விஷயங்களை எல்லாத்தையும் மேற்கோள் காட்டாரு. அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் அந்த மலையில நடந்துச்சு. அதுல பிரமிப்பு அடைஞ்ச அந்த நிர்வாக அதிகாரி, நீங்க ஊருக்கு போங்க, உங்களுக்கு நான் சில தகவல்களை பரிமாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஊருக்கு தாட்டி வர்றாங்க. சிலையை கண்டுபிடிப்பதற்கான அடுத்த கட்டத்தை பத்தி அதிகாரிகள் யோசிச்சிருக்காங்க. அடுத்ததா ரெஜித் அழைச்சுக்கிட்டு பிரபலமான ஒரு மலையாள ஜோதிடரிடம் போயிருக்காங்க. மாநில முதலமைச்சர்களுக்கு பிரசன்னம் பார்க்கும் அந்த ஜோதிடர் பழனி தேவஸ்தான அதிகாரிகளுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இந்த கலியுகத்துல பழனி பத்தி ஒரு சித்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய முழு சக்தி இந்த பையனுக்கு தான் இருக்கு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. போகர் செய்த இன்னொரு நவபாஷான சிலை பத்தின எக்ஸ்க்ளூசிவான எபிசோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ரெஜித் அப்படிங்கிறவருக்கு போகர் செய்த இன்னொரு நவபாஷான சிலை பத்தின பல கனவுகள் வருது. பழனி மலை குகையில இருந்து சிலை பத்தின தகவலோட ஒரு அசரீரி குரல் இவருக்கு கேட்டிருக்கு. 2வது சிலை பத்தின தேடலுக்காகத்தான் நம்ம டீம் பழனிய சுத்தின மலைகள்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா ரெஜித் அழைச்சுக்கிட்டு பிரபலமான ஒரு மலையாள ஜோதிடரிடம் போயிருக்காங்க. ரெஜித் மூலமா
சிலை பத்தின ரகசியங்கள் வெளி உலகுக்கு சொல்லப்படும்னு அறிவிச்சிருக்காரு. பணிக்கர் சொன்ன தகவல்கள் அதிகாரிகளை மிரள வச்சிருக்கு. அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமான இருந்த ஒரு ஜோதிடர் கேரளத்தில், நான் பெயர் சொல்ல விரும்பலை, ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர் பணிக்கர், அவர்கிட்ட கொண்டு போய் இவரை விடுறாங்க. இவர் வீட்டுக்கே போய் அவரை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட கொண்டு போய் இவரை விடுறாங்க. இவரை நேரில் உட்கார வச்சு பார்த்தப்போ இந்த கலியுகத்தில் பழனி பற்றி ஒரு சித்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய முழு சக்தி இந்த பையனுக்கு தான் இருக்கு அப்படின்னு தீர்க்கமாக சொல்லி, இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு அந்த நிர்வாகிகள் ஒரு வினா கேட்கப்பட்டு 21 நாள் பழனி கோயிலில் இந்த பையனை விரதம் இருக்க வைங்க, 21வது நாள் அந்த சித்த ரகசியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க. இந்த நிர்வாகம் அவரை அங்கேருந்து கையோட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பழனிக்கு. ரெஜித்துக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. 21 நாள் தொடர்ந்து தியானத்துல இருந்தா அந்த சிலை பத்தின முழுமையான ரகசியங்கள் கிடைக்கும்னு பணிக்கர் சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த ஜோதிடர் சொன்னது அப்படியே பழிக்கும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு தெரியும். உடனே ரெஜித்தை பழனி மலையில தியானம் பண்ண சொல்லியிருக்காங்க. விரும்பிய எந்த நேரம் வேண்டுமானாலும் கருவறையில முருகரை தரிசனம் செய்ய ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ரெஜித்தும் தியானத்துல இருந்திருக்காரு. ரெஜித்தோட தியானம் தொடர்ந்து இருக்கு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 2வது சிலை வெளி உலகத்துக்கு தெரிய போகும் நாட்கள் எண்ணப்பட்டுச்சு. ரெஜித்துக்கு நடந்த அந்த நிகழ்வை பத்தி செந்தில் சொன்னாரு. இந்த நிர்வாகம் அவரை அங்கிருந்து கையோட கூட்டிட்டு வந்துட்டாங்க பழனிக்கு. பழனி கோயில் தேவஸ்தானத்திலே அவருக்கு ரூம் போட்டு 21 நாள் கடுமையான விரதம் இருந்தாங்க. இந்த 20 நாள் எல்லாருமே அவர் இங்க அவருக்கு தனி ரூம் கொடுத்து இங்கே தங்க வச்சு எந்த நேரத்துல வேணா சாமி கும்பிடலாம். ஓ, சிறப்பு அனுமதி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆமா, கொடுத்து 21 நாள் அவரை வந்து சாமி தரிசனம் வைக்கிறாங்க. இதுல ஒரு திடீர் திருப்பமா ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத அந்த நிகழ்வு இந்த அசைன்மெண்ட்ல ஒரு முக்கிய நிகழ்வு. அடுத்து வர எபிசோட்ல அதை பார்க்கலாம். எக்ஸ்க்ளூசிவான இந்த எபிசோடோட தொடர்ச்சி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாகும். இந்த அசைன்மெண்ட்ல இணையற எல்லாருக்கும் முருகரோட அருளும் போகரோட சூட்சம ஆசீர்வாதமும் கண்டிப்பா இருக்கும். அது நீங்களா கூட இருக்கலாம். தொடர்ந்து பாருங்க. அடுத்த ஒரு நிகழ்வோட உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி வரும் வாரம் திங்கள் அன்று மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். இதுவரை ஒளிபரப்பாகி வரும் 3வது கண் நிகழ்ச்சிக்கு பெரும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட வேண்டுகோள் படி ஆரம்பத்துல இருந்து ஒளிபரப்பான 3வது கண் நிகழ்ச்சியோட 4 பாகங்களை ஒன்னா சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு 3வது கண் நிகழ்ச்சியின் இந்த தொடர் ஓட்டத்தை பார்த்து மகிழுங்கள். அறிவாள் மீது ஏறி நின்று பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் குழந்தை கருப்பு. ஆக்ரோஷமான ஆட்டம் உண்டு, அமைதியான வாக்கும் உண்டு. நம்பி வந்த மக்களுக்கு எது குறை இல்லாம பாதுகாப்பு கொடுப்பானப்பா, அதுல எதுவும் குற்றம் இல்லை. 5 தலைமுறைகளை தாண்டி தொடரும் அமானுஷ்ய திருவிழா. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். ஏன் குழந்தை